ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது தலைமுறை தாண்டி நிலைக்கும் சொத்துக்கள் யாருக்கு? இதன் தலைப்பு. ஜாதகத்தில் நாம் கஷ்டப்பட்டு சேர்க்கக்கூடிய வீடு, வாகனம், சொத்து சுகங்கள், பேங்க் பேலன்ஸ், இது எல்லாமே நம்ம குழந்தைகளுக்கு கட்டாயம் உபயோகப்படணுங்கிற எண்ணம் இல்லாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. இந்த குழந்தைகளையும் தாண்டி நம்ம பேர பிள்ளைங்களும் இதை அனுபவிக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் நிச்சயமாக இருக்கும். நம்ம தலைமுறை முன்னோர்கள்கிட்டேருந்து நமக்கு எது கிடைச்சதோ இல்லையோ, நாம் சேர்ப்பது நம்மளுடைய தலைமுறை தாண்டி, நம்ம வாரிசுகள் தாண்டி, பேர பிள்ளைங்க தாண்டி அது தொடர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லோருக்கும் உண்டு. இந்த தலைமுறை தாண்டி சொத்துக்கள் நிலைப்பதற்கு கிரகங்களுடைய அமைப்புகள் சில உதவி புரியும். சிலரெல்லாம் பார்த்திங்கன்னா வீடு கட்டுவாங்க, கஷ்டப்பட்டு கட்டியிருப்பாங்க. பேங்க் லோன் போட்டு அதை போட்டு இதை போட்டு வயிற்றை கட்டி வாயை கட்டி அதுக்கு இஎம்ஐ கட்டி முடிப்பாங்க. முடிக்கிறதுக்கு முன்னாடியே பையன் வந்து அசால்ட்டாக கொண்டு போய் பத்திரத்தை அடகு வச்சு பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லி காலி பண்ணி விட்டு போயிடுவான். இது மாதிரியான எத்தனையோ பெற்றோர்களை தெரியும். அதே மாதிரி பெற்றவங்க நல்ல வசதி வாய்ப்பாக வாழ்ந்திருப்பாங்க. இந்த பிள்ளைங்க வளர 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 அந்த வசதி வாய்ப்புகள் எல்லாம் போய் ஒரு ஸ்டேஜில் வந்து வாடகை வீட்டில் குடியிருக்கிற நிலைமைக்கு வந்து சேர்ந்துருவாங்க. இந்த மாதிரியான அமைப்புகளும் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு முன்னோர்களால் கிடைத்த சொத்துக்களாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்த சொத்துக்களாக இருந்தாலும் சரி, இந்த நாம் சேர்த்த சொத்துக்கள் நம்மளுடைய வாரிசுகளுக்கும் அவர்களுடைய வாரிசுகளுக்கும் தலைமுறை தலைமுறையாக போய் சேரணுங்கிற விதியை வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் இடம் தான் தீர்மானிக்கும். ஒரு ஜாதகத்தில் 4ஆம் இடம் என்பது நமக்கு கிடைக்கக்கூடிய பதவி, புகழ், பட்டம், அந்தஸ்து, சொத்து, சுகங்களை குறிக்கும். இந்த சுகஸ்தானம்னா 4 தான். இந்த 4ஆம் இடத்து அதிபதி, ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் 4ஆம் அதிபதிங்கிறவர் வேற ஆளாக வருவார். இந்த 4ஆம் இடத்து அதிபதி கெட்டு போகாமல் நிலைத்த வீடுகள்னு சொல்லக்கூடிய ஸ்திர வீட்டில் போய் யார் ஜாதகத்தில் உட்காந்துருக்காங்களோ அவங்க சம்பாதிக்கிற சொத்துக்கள் நிச்சயமாக தலைமுறை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு போய் சேரும். திரும்ப ஒரு வாட்டி சொல்கிறேன், 4ஆம் இடம் தான் நமக்கு சொத்துக்களை கொடுக்கக்கூடிய இடம். வீடு, வாகனம், வசதி வாய்ப்பு, சொத்து சுகம், பட்டம், பதவி எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய. சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பதவிகள் தலைமுறை தலைமுறையாக வந்துகிட்டே இருக்கும். ஒரு கோயில் அரங்காவலராக இருப்பார், அடுத்து அவருக்கு பின்னாடி அவர் மகன் அரங்காவலராக வருவார், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பேரன் வருவார். இதெல்லாம் வந்து அந்த வம்சாவளி கோயில்கள்னு சொல்லக்கூடிய குலதெய்வம் கோயில்களில் தொடர்ச்சியாக இருக்கும். ஒரு சபையினுடைய ஒரு நிறுவனத்தினுடைய தலைவராக இருக்கிறது, அந்த தலைவர் பதவி அடுத்தவங்களுக்கு அப்படியே கண்டினியூட்டி ஆகிறது, இதுவுமே வந்து அந்த 4ஆம் இடம் சார்ந்தது தான். பட்டம் பதவியும் 4ஆம் இடம் தான், சொத்து சுகமும் 4ஆம் இடம் தான். எங்கள் அப்பா வச்சுருந்த காருன்னு சொல்லி அதை ஆசையாக பராமரித்து இன்றைக்கும் வச்சுக்கிட்டு இருக்கிற எத்தனையோ பசங்க இருப்பாங்க. எல்லாம் க்ளீனாக இருக்கும், ரிப்பேரிங் எல்லாம் எதுவுமே இல்லாமல் இப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் ஸ்டார்ட் பண்ணி ஓடுற மாதிரி வண்டி. அந்த சொத்துக்களை அப்படியே கைமாற்றி வரும். இது எங்களுடைய பூர்வீக தோட்டம், இதை நாங்கள் வந்து விட்டு கொடுக்கவே மாட்டோம், எந்த சூழ்நிலையிலையும் இதை எங்கள் கை விட்டு போகக்கூடாது அப்படின்னு விரும்பா அதை ஃபாலோ பண்ணிக்கிறவங்களும் உண்டு. ஸோ இந்த சொத்து சுகத்தை கொடுக்கக்கூடிய இடம் 4. இந்த 4ஆம் அதிபதி என்பவர் உங்கள் ஜாதகத்தில் நிலைத்த வீடுகளில் சென்று அமர்ந்து பகை நீச்சம் கிரகணம் அடையாமல் இருந்தால் உங்களுக்கு தலைமுறை தாண்டிய சொத்துக்கள் கிடைக்கும் யோகிதை உண்டு. நீங்கள் சேர்க்குற சொத்துக்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டுட்டு போயிடுவீங்க நிச்சயமாக. அதுக்கு அடுத்த தலைமுறைக்கும் அது வந்து உபயோகமாகிடும். இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். ஒரு மேச லக்ன ஜாதகத்திற்கு 4ஆம் அதிபதி யார்? சந்திரன். இப்போ நிலைத்த வீடுகள் எது எது? ரிஷபம், சிம்மம், விருச்சிகம் மற்றும் கும்பம். இப்போ ஒரு மேச லக்ன ஜாதகருக்கு விருச்சிகம் நீங்களாக, ஏன்னா விருச்சிகத்துக்கு சந்திரன் போனால் நீச்சமாக போயிடுவார். விருச்சிகம் நீங்களாக ரிஷபத்திலோ சிம்மத்திலோ கும்பத்திலோ சந்திரன் இருந்தால் இவருக்கு சொத்துக்கள், இவர் சேர்க்கும் சொத்துக்கள் நீடித்து நிலைத்து அடுத்த தலைமுறைக்கு போய் சேரும். புரியுதுங்களா அந்த டிஃப்ரென்ஸ்? சரி, அதே மேச லக்ன ஜாதகம் ரிஷபத்தில் சந்திரன் இருக்கார், இப்போ வந்து 4ஆம் அதிபதி உச்சங்கிற வலிமையோடு இருக்கார், கூட ஒரு 2 டிகிரியில் ராகு இருக்காரா, இந்த நிலை நடக்காது. இதுதான் வித்தியாசம். அப்போ உங்கள் 4ஆம் அதிபதி வலுவாக நிலைத்த வீடுகளில் அமர்வது, அவர் வேறு பாவக்கோள்களால் பங்கப்படாமல் இருப்பது மிகவும் முக்கியம். இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். இப்போ ஒரு மகர லக்ன ஜாதகம், மகர லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி செவ்வாய், இவர் லக்னத்திலே உச்சம் பெறுவாருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இந்த செவ்வாய் கும்பத்தில் அமர்ந்தபடியோ அல்லது ரிஷபத்தில் அமர்ந்தபடியோ அல்லது சிம்மத்தில் அமர்ந்தபடியோ அல்லது விருச்சிகத்தில் அமர்ந்தபடியோ இவருக்கு நீடித்து நிலைத்த சொத்துக்கள், இவர் சம்பாதிக்கிறது, இவர் சேர்த்து வைக்கிற சொத்துக்கள் ஆட்டோமேட்டிக்காக இவருடைய வாரிசுகள் அடுத்த தலைமுறைக்கு போகும்.
நார்மலாக மகர லக்ன ஜாதகங்களுக்கு பூர்வீகம் ஆகாது. ஆனால் தன் சுய முயற்சினால் நிறைய சொத்துக்கள் சேர்த்து விடும் விதி உள்ளவர்கள்ங்கிறனால இவர்களுக்கு இந்த 4ஆம் அதிபதியாக செவ்வாயும் வர்றதுனால நிறைய பூமி, விவசாய நிலங்கள், அடுக்குமாடி வீடுகள்லாம் கட்டுற அமைப்பு மகர லக்னத்துக்கு இயற்கையிலே வரும். அப்படி வரும்போது அந்த சொத்துக்களை இவர்களுடைய வாரிசுகளும் அனுபவித்து அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு போய் சேர்ப்பாங்கங்கிறதுக்கு இந்த செவ்வாய் நிலைத்த வீடுகளில் இருக்கணும். இதில் 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார், சிம்மத்தில். நாளுக்குடையவர் 8ஆம் இடத்துல இருக்காருன்னா முற்றிலும் புதிய சூழலில் போய் சொத்துக்கள் வாங்குவாங்க. சம்மந்தமே இல்லாத ஒரு ஊரில் சொத்து வாங்கி அதை பராமரித்து அதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டுட்டு போகிற அமைப்புகள் இவங்களுக்கு இயற்கையாக இருக்கும். வெளி மாநிலங்களில் சொத்து வாங்குற அமைப்பு, வெளிநாட்டில் சொத்து வாங்குற அமைப்பெல்லாம் இதுதான் குறிப்பிடும். உங்கள் லக்னத்திற்கு 4ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல போய் வலுவாக உட்கார்ந்தாருன்னா வெளிநாட்டில் சொத்து வாங்க முடியும். நிறைய பேர் ஜாதகம் பார்க்கும்போது வெளிநாட்டு அன்பர்கள் இதுதான் கேட்பாங்க, சார் 15 வருஷமாக 20 வருஷமாக வெளிநாட்டிலே இருக்கும், வாடகை வீட்டிலே இருக்கும், இங்கே ஏதாவது சொத்து வாங்க முடியுமானா அதற்கு நான் இந்த விதிமுறையை தான் ஃபாலோ பண்ணுவேன். இது ஒரு விதி. உங்கள் 4ஆம் அதிபதி நிலைத்த வீட்டில் வலுவோடு அமர்ந்திருப்பது, கெட்டு போகாமல் இருக்கிறது, இது ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் மகர லக்னத்துக்கு பாருங்கள், நிலைத்த வீடான 4 வீட்லேயுமே செவ்வாய் பெருசாக கெட்டு போக மாட்டார். ரிஷபத்தில் இருந்தாலும் ஓகே தான், சிம்மத்தில் இருந்தாலும் ஓகே தான், விருச்சிகத்தில் இருந்தாலும் ஓகே தான், கும்பத்தில் இருந்தாலும் ஓகே தான், ப்ராப்ளமே இருக்காது. இது ஒரு விதி. இரண்டாவது விதி, சொத்துக்கள் காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன், சுகபோகங்களை அனுபவிப்பதற்கான சொத்துக்களை கொடுக்கக்கூடிய சுக்கிரன். செவ்வாயும் சில நிலைகளுக்கு தருவார். சுக்கிரன் அதிகப்படியாக வீடு, வாகனம், சொத்துக்கள், அசையா சொத்துக்கள் நிறையா கொடுக்கக்கூடியவர். இந்த சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் நிலைத்த வீட்டில் இருந்தார்னாலும் உங்களுக்கு சொத்துக்கள் நீடித்து நிலைத்து இருக்கும். இது நீங்கள் உருவாக்குற சொத்து, பரம்பரையாக வர சொத்துன்னு இதில் கணக்கில் எடுக்கக்கூடாது. நீங்கள் உருவாக்கும் சொத்து தலைமுறை தாண்டியும் அடுத்த தலைமுறைக்கும், உங்கள் வாரிசுகளுக்கும், அவர்களுடைய வாரிசுகளுக்கும் அது அழியாமல் போற்றி பாதுகாக்கப்பட்டு வளர்ச்சி அடையுங்கிறதுக்கு உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் இந்த 4 வீடுகளில் இருந்தாருன்னா இது நடக்கும். உதாரணமாக ரிஷபத்தில் சுக்கிரன், சிம்மத்தில் சுக்கிரன், விருச்சிகத்தில் சுக்கிரன் அல்லது கும்பத்தில் சுக்கிரன், இந்த நிலைத்த வீடுகளில் சுக்கிரன் அமர்ந்திருந்தாலும் உங்களுடைய சொத்துக்கள் பராமரிக்கப்பட்டு மேலும் விரிவுபடுத்தப்பட்டு உங்கள் வாரிசுகள் அவர்களை தாண்டிய வாரிசுகளுக்கு போய் சேரும். புரியுதுங்களா? தலைமுறை தாண்டிய சொத்து கிடைக்கிறதுக்கு இந்த 2 விதியும் ஜாதகத்தில் இருக்கணும். குறிப்பாக 4ஆம் அதிபதி நிலைத்த வீட்டில் அமர்வது, அவர் அங்கே பங்கப்படாமல் இருப்பது, இது ரொம்ப முக்கியம். பங்கப்படாமல் இருக்கணும். பங்கப்பட்டுட்டார்னா அந்த விதி மாறிடும். இப்போ நான் முதல்ல மேச லக்னத்துக்கு சொல்லும்போது 8ஆம் வீட்டில் அந்த சந்திரன் இருக்கும்போது நீச்சம்ங்கிற பங்கத்தை அடைவார். அப்போ அது கிடைக்கும், நிலைக்கும்னு சொல்லிட முடியாது. அதே 2ஆம் இடத்துல இருக்கும்போது உச்சங்கிற வலுவோடு இருப்பார். ஆனால் கூட ராகுவோ கேதுவோ உட்கார்ந்தார்னா அது கெட்டு போயிடும். சனி சேர்ந்தார்னாலும் கெடும். நேர் அகெயின்ஸ்டான எதிரி கிரகங்கள் உடன் இணைந்து இந்த நிலைத்த கிரகத்தின் வலுவை குறைத்தால் இந்த மாதிரியான அமைப்பு ஏற்படும். புரியுதுங்களா? இப்போ ஒரு சிம்ம லக்ன ஜாதகம், 4ஆம் அதிபதி செவ்வாய், நிலைத்த வீடு அதுதான். அப்போ செவ்வாய் அங்கேயே இருந்தாலும் சரி, கும்பத்தில் இருந்தாலும் சரி, ரிஷபத்தில் இருந்தாலும் சரி, அல்லது சிம்மத்திலே இருந்தாலும் சரி, இவர்களுக்கு நீடித்த நிலைத்த சொத்துக்கள் கிடைக்கும். 4ஆம் அதிபதியினால் கிடைக்கும் சொத்துக்கள் என்பது ஒன்று உங்கள் பூர்வீகத்திலிருந்து கிடைப்பதாகவும் இருக்கலாம், உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு சேர்த்து வச்சதாகவும் வரும், நீங்கள் கஷ்டப்பட்டு உழைத்து சேர்க்கும் வீடு, வாசல், வசதி, வாய்ப்பு, பட்டம், பதவிகள் போன்றவையாகவும் இருக்கலாம். இவை அடுத்த தலைமுறைக்கு போய் சேரும். இந்த சுக்கிரன் இந்த நிலைத்த வீட்டில் வலுவாக இருக்க பிறந்தவர்கள், சுக்கிரன் நிலைத்த வீட்டில் வலுவாக இருக்க பிறந்தவர்களுக்கு அவர்களின் முயற்சியால் கிடைக்கக்கூடிய சொத்துக்கள். எங்கள் அப்பா அம்மாலாம் ஒன்றுமே சேர்த்து வைக்கல சார், நான் தான் கஷ்டப்பட்டு ஒரு வீடை கட்டினேன், ஊருக்கு ஒதுக்குப்புறமாக 5 சென்ட் இடம் வாங்கினேன், கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு பேங்க் லோனை போட்டு வீட்டை கட்டினேன். இந்த அமைப்பு உங்களுடைய சுக்கிரன் வலுவாக நிலைத்த வீட்டில் இருக்கும்போது, இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 2 பேருக்குமே பொருந்தும். அந்த சொத்து உங்கள் வாரிசுகளுக்கும் அதற்கடுத்த வாரிசுகளுக்கும் தலைமுறையாக போய் சேரும். அவங்க அதை வச்சு மேற்கொண்டு விரிவுபடுத்துவாங்களே ஒழிய அதை அழிக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? இது ஒரு சூழ்ச்சியம். இந்த 4ஆம் அதிபதி 4ஆம் இடம் சுக்கிரன், இதற்கு நிலைத்த வீடுகள் எந்த அளவுக்கு உதவி புரியுதோ அதே மாதிரி 5ஆம் இடத்தையும் கவனிக்க வேண்டியது அவசியம். சிலருக்கு பூர்வீக சொத்து ஆகவே ஆகாது. சார் எனக்கு ஏக்கரா கணக்கில் சொத்து இருக்குது, வெளியூரில் இருக்குது, ஆனால் நான் அந்த பக்கம் போகிறதே இல்லை, ஆனால் சொத்துக்கள் இருக்குது அப்படிம்பாங்க. அதன் மூலம் வர்ற வருமானம் வருது, அது தேவைப்படுற போது கொஞ்சம் விற்கிறோம், அதை வேறு ஒரு சொத்தை உருவாக்குறோம், ஆனால் நாங்கள் போய் அங்கே உட்கார்றதில்லைன்னு சொல்லக்கூடிய அந்த வருத்தங்கிறது பார்த்திங்கன்னா 5ஆம் இடம் சார்ந்தது. நீங்கள் பூர்வ புண்ணியத்தை அனுபவிக்க முடியாது அல்லது பூர்வீகத்தில் நேரடியாக இருக்க முடியாதுங்கிறத 5ஆம் இடம் குறிப்பிட்டுவிடும். 5ஆம் இடத்துல கடுமையான பாவிகள் அமர பெற்று விட்டால் அவர்கள் ஆட்சி உச்சம் பெறாத நிலையில் பூர்வீகத்தில் உங்களை இருக்கவே விட மாட்டார். சொத்து இருக்கும்,
எங்கள் பூர்வீகத்தில் சொத்து இருக்குது சார், 20 ஏக்கர் இடம் இருக்குது, இன்றைக்கி கூட அங்கே ஏக்கர் 70 லட்சத்துக்கு போகுது, 80 லட்சத்துக்கு போகுது. ஆனால் நான் அங்கே போய் நான் இருந்து பஞ்சாயத்து பண்ண முடியல, மராமத்து பண்ண முடியல, அதனால் ஒவ்வொரு ஏக்கரை விற்றுவிட்டு இந்த பக்கம் தான் சொத்து வாங்கிட்டு இருக்கேன் அப்படிம்பாங்க. அது விரிவாகும், இவர்கள் அனுபவிக்க முடியாதுங்கிற விதியை கொடுக்கும். ஸோ இந்த 2 விதிகளும் சிறப்பாக பொருந்தி வந்தாலே உங்கள் சொத்துக்கள் தலைமுறையாக உங்கள் வாரிசுகளுக்கு கிடைக்கப் பெறும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.